பாண்டவர்களாக நீங்கள் அவதரித்து இது மூலமாக தர்மரட்சணம் பண்ண வேண்டிய காலம் இது. இந்த பெண் அயோனிஜை என் வரவரத்தினாலே உங்கள் ஐவருக்கும் அவள் மனைவியாவாள். குந்திய சொன்னா தர்மானுஷ்டானம் தவறாத என்னுடைய தர்மபுத்திரன் சொன்ன வாக்கு பொய்யவே பொய்யாகாது, இது சாஸ்திர சம்மதம் தான். திரௌபதி அக்னியிலிருந்து ஆவிர்பவித்தது உண்மை என்றால் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் அப்ப இதுவும் உண்மைதான். வியாசருடைய அனுகிரகத்தினால பாண்டவர்களை பார்த்தான். அந்த பாண்டவர்கள் அனைவரும் தெய்வாம்சத்துடனும் நல்ல மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக திரௌபதியும் துருபதனுக்கு காட்சி அளித்தார்கள். ஒருத்தனுக்கு பல மனைவிகள் இருக்கலாம் என்பது சாஸ்திரம். ஆனால் ஒரு மனைவிக்கு பல கணவன்மார்கள் இருப்பது என்பது சாத்தியமில்லை, அது சரியும் இல்லை. அப்படி யோசிக்கிறது கரெக்ட் இல்லை, அப்படி யோசிக்கிறது தப்பு தானே. திருப்பதன் இங்க பாருங்க சுவாமி, சரியோ தப்போ எப்ப இதை என் மனசுல தீர்மானம் ஏற்பட்டதோ, நேற்றைய தினம் பார்த்தமே துஷ்யந்த மகாராஜாவுடைய சரித்திரம், அந்த மாதிரி எப்ப என்னுடைய மனதில் ஒரு நல்ல தீர்மானமானது ஏற்பட்டதோ அப்ப இது ஏற்புடையதாகத்தான் இருக்கும். உலக வழக்கத்திற்கு மாறான காரியம் இல்லை இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா, கரெக்டா பேசி வச்சா மாதிரி அந்த இடத்துல வியாசர் வர. இப்ப யார் தர்மம் சொல்லணும், யார்கிட்ட தர்மம் கேட்கணும்? தர்மம் தெரிஞ்சவாளிடத்துல தர்மம் கேட்கணும். எங்க பக்கத்தாத்துக்காரா கிட்ட கேட்டேன், எங்க எதிர்த்தாத்துக்காரா கிட்ட கேட்டேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. யார் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களோ, யார் தர்மத்தின் வழி நடப்பவர்களோ, யார் தர்மத்திற்காக உலகத்தில் இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட பெரியோர்களுடைய வழியே போறோம். மகாஜனோ ஏனகரச பந்தா, பெரியோர்கள் போன வழிதான் முக்கியம். யக்ஷ பிரஷ்டத்துல தர்மபுத்திரனுடைய பதில் இது. வியாசர் சொன்னார் இதுல தப்பு கிடையாது. ஏன்? பிரச்சேதசுக்கள் இருந்தா, பாகவதத்தில் இந்த கதை உண்டு. பிரச்சேதசுக்கள் என்பவர்கள் இருந்தார்கள். அந்த பிரச்சேதசுக்கள் 10 பேர். அவர்களுக்கு மாரிஷை என்பவள் மரங்களுடைய பெண் மனைவியானாள். அந்த பிரச்சேதசுக்களுக்கு மாரிஷை மனைவியான காரணத்தினால் அவளிடத்தில் தக்ஷ பிரஜாபதி மீண்டும் ஜனித்தார். சிவபிரானால் தக்ஷனுடைய யாகம் அழிக்கப்பட்டது அல்லவா, அந்த யாகத்தில் தக்ஷன் கொல்லப்பட்டான் அல்லவா, அந்த தக்ஷன் மறுபடியும் மாரிஷையின் இடத்துல பிறந்தான். இது ஒரு கதை. ஜட்டிலை என்பதாக ஒரு பெண், அந்த பெண் ஐவரை கணவனாக அவள் வரித்தாள். யாரு? மௌத்கல்யர் என்பதான ஒரு மகரிஷி இருந்தார். வியாசன் இந்த கதையெல்லாம் சொல்றார். இந்த கதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா பாரதத்தில் சொல்லப்படுறது. யுதிஷ்டிரர் சொல்லிட்டார், இப்ப வியாசர் மூலமாகத்தான் இது தெரிஞ்சுக்கணும். குந்திய சொன்னா தர்மானுஷ்டானம் தவறாத என்னுடைய தர்மபுத்திரன் சொன்ன வாக்கு பொய்யவே பொய்யாகாது, இது சாஸ்திர சம்மதம் தான் அப்படின்னு. ஜட்டிலை என்னும் பெண்ணுடைய கதையை சொன்னான். மற்றொன்று நாளாயினினுடைய கதை, அது ரொம்ப முக்கியமான கதை. நளனுடைய பெண் நாளாயினின்னு ஒருத்தி இருந்தான். நளனுக்கு பெண். அவர் வயசான தன்னுடைய பர்த்தாவை கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கு மௌத்கல்யர் என்பதாக பெயர். வேதத்தில் கூட அவர் பார்க்கணும், சுவாத்தியாய பிரவச்சன ஏவேதினாகோ மௌத்கல்யா அப்படின்னு சொல்லி வேதம். அந்த மௌத்கல்யரை கல்யாணம் பண்ணிட்டான் நாளாயினி. அவர் ரொம்ப வயசானவர், பல்லெல்லாம் உருந்து போய், தலையெல்லாம் சொட்டையாகி, உடம்பெல்லாம் சுருங்கி போய், வாயில் எப்போ பார்த்தாலும் உமிழ்நீர் வர மாதிரி இருக்கும். ஆனால் துளி கூட அருவருப்பு பாராட்டாமல் தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை பண்ணான். ஏதோ ஒரு காரணத்தினால அவரை கல்யாணம் பண்ணிட்டான். அதனுடைய பின்புலம் பெரிய கதை அது. அவளை கல்யாணம் பண்ணிட்டா. அவள் அருவருப்பு பாராமல் அவர் கூட இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. செவனரை போலத்தான் அந்த மௌத்கல்யர் நாளாயினியை பரீட்சை பண்ணினார். ஒரு நாள் சுந்தர ரூபத்தோட, என்னடி அம்மா என்ன சமாச்சாரம்? வேற என்ன சுவாமி, ரொம்ப சந்தோஷம், இத்தனால உமக்கு கைங்கரியம் பண்ணின பாக்கியம் எனக்கு, அடியனுடைய யௌவனத்தை தேவரீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ மௌத்கல்யரும் நாளாயினியும் ரொம்ப சந்தோஷமா சுகமா இருக்கச்சு. இத்தனை நாள் தன்னுடைய கணவனுடைய சம்பந்தம் தனக்கு நேராத வருத்தம் இன்னும் நாளாயினிக்கு இருந்தது. அப்போ மௌத்கல்யர் சொன்னார், அப்படி ஒரு வருத்தம் இருந்ததுன்னா உனக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். இவளுடனே சிவபெருமானை போய் ஆராதிக்கிறார். சிவன் பிரத்யக்ஷமானார். சிவன் பிரத்யக்ஷமாகி நாளாயினிக்கு வரம் கொடுத்தார். நீ கவலைப்படாத, உனக்கு 5 கணவன்மார்கள் கிடைப்பார்கள்னு சொன்னான். இவ பயந்து போயிட்டான்.
சுவாமி நான் கேட்க வந்தது வேற, நீர் எனக்கு வரம் கொடுக்கறது வேறையாச்சே, இது எப்படி சரி வரும்னர். இல்லைம்மா நீ கேட்டதான் நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன கேட்டேன்? பதிம் மேதேகி பதிம் மேதேகி பதிம் மேதேகி பதிம் மேதேகி பதிம் மேதேகி பதிம் மேதேகி அப்படின்னு 5 தடவை கேட்டான். சிவபெருமான இடத்துல 5 தடவை கேட்டான், எனக்கு கணவனை கொடு, எனக்கு கணவனை கொடு, எனக்கு கணவனை கொடு. இங்கெல்லாம் ஒன்று அல்லாடின்னு இருக்கோம் நாமெல்லாம். பத்னி மேதேகின்னு கணவனை கொடு கணவனை கொடு கணவனை கொடுன்னு 5 தடவை கேட்டான். அதனால அவளுக்கு 5 கணவன்மார்கள். சுவாமி இது தர்ம விருத்தம் இல்லையா, சாஸ்திர விருத்தம் இல்லையா? சிவபெருமான் சொன்னார், சாஸ்திர விருத்தம்னு நிர்ணயம் பண்ண வேண்டியது யாரு? சாஸ்திர விருத்தமா இருந்தா தெய்வங்களாகிய எங்களுக்கு கோபம் வரும், நாங்க நிகிரகம் பண்ணுவோம், நாங்க அவளை தண்டிப்போம். இப்ப தெய்வமான நான் தானே உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், நான் பண்ண அனுகிரகம் எப்படி பொய்யா போகும்? அது எப்படி சாஸ்திரத்துக்கு விரோதமா போகும்? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, 5 இந்திர அம்சம் பொருந்திய தேவர்களே உனக்கு கணவனாக வருவார்கள் என்று நாராயணிக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த நாராயணிக்கு இன்னொரு விஷயம் சொன்னார். நீ என்ன பண்ற, கங்கை கரையில போயிரு, அங்க இந்திரன் வருவான், அவன் அழைச்சிட்டு குகைக்குள்ளவா, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு. ஒரு சமயம் யமதர்மராஜா நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில் நடக்கக்கூடியதான யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணினான். அவன் யாகத்துல ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருந்த காரணத்தினால உலகத்துல பிறப்பு இறப்பு விகிதமானது வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது. இறப்பே இல்லாமல் போயிடுது. பிறப்பு விகிதம் வந்துட்டே இருக்க, இறப்பே இல்லை. ஏன்? யமதர்மராஜாவுடைய காரியத்தை அவனால பண்ண முடியல. அவன் யாகத்துல ரொம்ப முக்கியமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். அதனால தர்மபுத்திர யமதர்மராஜா கிட்ட போய் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி, அப்பா விகிதாச்சாரம் மாறி போச்சு, இறப்பு விகிதமே இல்லை, பிறப்பு விகிதம் ஏறிட்டு இருக்கு, இந்த மாதிரி பாப்புலேஷன் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அப்புறம் இந்தியா எப்படி வல்லரசு ஆக முடியும், ஆகையால சீக்கிரம் நீ வந்து இந்த காரியத்தை ஏற்றுக்கோன்னு இந்திரன் சொல்ல போகணும். அங்க போகச்சே கங்கை கரையில ஒரு பெண்ணை பார்க்கிறான், அவள் அழுதுன்னு இருக்கா. யாரம்மா நீன்னு அவளை தேடி போகச்சே அந்த பெண்ணினுடைய கண்ணீர் துளி கங்கையில தாமரை மாதிரி விழருது. அது ஆச்சரியப்பட்டான். அந்த பெண் ஒரு குகைக்குள்ள போறான். அந்த குகைக்குள்ள அவளை தொடர்ந்து இந்திரன் உள்ள போனான். அங்க போனா அவனை மாதிரி ஏற்கனவே 4 இந்திரர்கள் இருக்கா. பாப்பா உனக்கு ஒசரம் தான் வெயிட் பண்ணேன் அவளும். அங்க பரமசிவன் பிரசன்னனாகி இந்திரன் கிட்ட, ஏற்கனவே இவர்கள் 4 இந்திரர்கள் தான், நீயும் இந்திரன் தான், மேற்கொண்டு பாண்டவர்களாக நீங்கள் அவதரித்து இது மூலமாக தர்மரட்சணம் பண்ண வேண்டிய காலம் இது. இந்த பெண் அயோனிஜை, என் வரபலத்தினாலே உங்கள் 5 அவள் மனைவியாவாள். ஆகையால் அந்த பெண் திரௌபதியாக துருபத மகாராஜா நீ சொன்ன அக்னியில் நீ செய்த யாகத்தில் இருந்து அவள் ஆவிர்பவித்தாள். அதே போன்று பாண்டவர்கள் அயோனிஜர்களாக தெய்வாம்சத்துடன் பிறந்திருக்கிறார்கள். பரமசிவனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே இந்த திருமணம் நடந்திருக்கிறது. ஆகையால் இதுல எந்த விதமான தர்மலோபமும் இல்லை என்று வியாசர் தீர்மானம் பண்ணிட்டார். நோ கொஸ்டின். இதுக்கப்புறம் திரௌபதி அக்னியிலிருந்து ஆவிர்பவித்தது உண்மை என்றால், அது அங்கீகரிக்கப்படுகிறது என்றால், அப்ப இதுவும் உண்மைதான். இதுல கொஸ்டினே வரக்கூடாது. இதை கேட்க நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஏற்பட்டது. இருந்தாலும் துருபதனுக்கு என்ன சுவாமி சந்தேகம் அப்படின்னாரு. கொஞ்சம் இருடாப்பா, இப்ப பாரு பாண்டவர்களினர். துருபதன் வியாசருடைய அனுகிரகத்தினால பாண்டவர்களை பார்த்தான். அந்த பாண்டவர்கள் அனைவரும் உயர்ந்த தெய்வாம்சத்துடனும் நல்ல மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக திரௌபதியும் துருபதனுக்கு காட்சி அளித்தார்கள். அப்பதான் துருபதனுக்கு உண்மையே புரிந்தது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.